புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட முழியன் குளம் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். முழியன் குளத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார். 1.5 ஏக்கர் முழியன் குளம் புதுவை அரசு தொண்டு நிறுவனத்தின் சார்பில் 1,20,00,000 மதிப்பில் புனரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்டு பெறலாம். பாலவெற்றிவேல், புதுச்சேரியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறார். மக்கள் பயன்பாட்டிற்காக முழியன் குளம் சீரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், 2 நாட்கள் பயணமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதுச்சேரிக்கு வருகை தந்திருக்கிற நிலையில பூர்ணாங்குப்பத்தை அடுத்த மூலியன் குளம் புனரமைக்கப்பட்ட மூலியன் குளத்தை தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கிறார். சுமார் 1.2 கோடி மதிப்பில் இந்த மூலியன் குளம் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த குளம் கோடை காலத்தில் புதுச்சேரியில் பல இடங்களில் தண்ணீர் வறண்டு இருந்தாலும் முக்கிய நீராதாரமாக விளங்கி வருகிறது. கடந்த ஒரு 30 வருடமாக ஆக்கிரமிப்பு மற்றும் குப்பைகள் போடும் இடமாக இது மாறிய நிலையில புதுச்சேரி அரசாங்கம் மற்றும் தொண்டு நிறுவனத்தினுடைய உதவியோடு 1.5 ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த குளத்தை தற்போது சீரமைத்திருக்கிறது. இந்த குளத்தை தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக குடிநீர் ஆதாரம், குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.